இன்றைக்கி நம்ம சினிமா பதிவில் ப்ராக்டிக்கலாக இயல்பாக இருந்த ஒரு நடிகரை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது யாருன்னா தேங்காய் சீனிவாசன். அவரை பற்றி ஒரு சுவையான நிகழ்ச்சி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். தமிழ் திரையுலகில் உள்ள நகைச்சுவை கலைஞர்களில் மிக முக்கியமானவர் அப்படின்னு நாம் சொல்ல போனாக்க அது தேங்காய் சீனிவாசன் தான். எம்ஜிஆர், சிவாஜி கூட இவர் ரொம்ப அதிகமாக நடிச்சிருப்பார். மற்ற நிறைய படங்களிலும் முக்கியமான கதாபாத்திரங்கள் ஏற்று தன் நடிப்பு திறமையை வெளிப்படுத்தியிருப்பார் தேங்காய் சீனிவாசன். இயக்குனர் பாலச்சந்தர் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்த தில்லுமுள்ளு திரைப்படத்தில் தேங்காய் சீனிவாசன் மிக அருமையாக நடித்திருப்பார். ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தார். அந்த படம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக்கை கொடுத்தது அப்படின்னு நாம் சொல்லலாம். நல்ல வரவேற்பை பெற்ற அருமையான படம் இது. ஒரு நடிகர் என்பதையும் தாண்டி ஒரு நல்ல மனிதனாக பலருக்கும் நன்மைகள் செய்திருக்கிறாராம். முக்கியமாக நடிகர் சந்திரபாபுவிற்கு நிறைய நன்மைகள் செய்துள்ளாராம் தேங்காய் சீனிவாசன். இந்த நிலையில் அவரது பேத்தி ஸ்ருதிகா ஒரு சுவாரஸ்யமான தகவல் ஒரு நிகழ்வில் பகிர்ந்திருக்கிறாங்க. பெரும் நட்சத்திரமாக ஆன போதும் பழமை மாறாத ஒரு ஆளாக இருந்திருக்கிறார் தேங்காய் சீனிவாசன். படைப்பிடிப்பெல்லாம் இல்லாமல் இருக்கும் இல்லையா, அந்த நாட்களில் என்ன பண்ணுவாராம், கோவணத்தை மட்டும் கட்டிட்டு உடல் முழுவதும் எண்ணெயை பூசிட்டு அவர் என்ன பண்ணுவாராம், பால்கனியில் போய் உட்காந்துப்பாராம். டீயும் மசால் வடையும் சாப்பிட்டுட்ருப்பாராம். அப்போது அவரை பார்க்க ரசிகர்கள் வந்தால் கூட அவர் அந்த கோலத்திலேயே அவர்களுக்கு காட்சி தருவாராம், அவர்கள் கூட பேசுவாராம். இந்த பழக்கத்தை தேங்காய் சீனிவாசன் கடைசி வரைக்கும் விடவே இல்லை அப்படின்னு அவர் பேத்தி சொல்லியிருக்காங்க. இப்படி பாருங்களேன், நான் எல்லாருக்கும் உதவி செய்வாங்க, நல்லது செய்வாங்க, திரையிலையும் சூப்பராக நடித்து நல்லா நமக்கு சிரிப்பை வரவழைப்பாங்க. ஆனாலும் இயல்பாக இயற்கையோடு இயைந்து இருந்திருக்காங்க பாருங்களேன். தன் ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துட்டு யாருக்காகவும் தன்னை மாற்றிக்காமல் ரொம்ப இயல்பாக இருந்திருக்காங்க. இது நம்ம ரொம்ப ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அடுத்து ஒரு சூப்பரான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருங்க. டாடா பாய்.